நாள்ல கூட நம் கர்த்தர் பாதத்திலிருந்து காத்திருந்து கைகளை உயர்த்தி வெற்றி பெற, கைகளை உயர்த்தி வெற்றி பெறுவேன்னு சொன்னோம். கர்த்தரின் பாதத்தில் காத்திருந்து கைகளை உயர்த்தும் பொழுது வெற்றி நிச்சயம். இதுதான் முக்கியம். முன்னாடி முதல்ல அதெல்லாம் ஈஸியாக கை தூக்குங்கன்னா அதெல்லாம் கை தூக்குவீங்க. அது அவர் பாதத்தில் காத்து. செய்திக்கு முன்பாக ஒரு காரியம் சொல்லிட்டு நான் செய்திக்கு கடந்து போகிறேன். இந்நாள் வரை மனிதர்களுக்கு முன்பாக ஒருவேளை இப்படி என் கரம் இருந்து நன்மைக்காக நான் இப்படி மனிதர்களுக்கு முன்பாக நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னா, இனி உங்கள் கரம் இப்படி இராதபடிக்கு தேவனை நோக்கி கரத்தை நீக்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற வசனத்தின் வாயிலாக என் கரத்தை நான் இப்படி நீட்டும் பொழுது கர்த்தர் இனி ஒரு மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு மனுஷிக்கு முன்பாகவும் என் கரத்தை, உங்கள் கரத்தை இப்படி வைக்க போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பெரியவர். கரம் இப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்னா, மனுஷனுக்கு முன்பாக உங்க கரம் இப்படி இருக்காது. இன்னைக்கு இப்படி இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாள் உங்கள் கரம் இப்படியாக மாறும்படியாய் மாற்றுவார். இப்படியாக மாறும்படியாய், இப்படியாக மாறும்படியாய். இப்படி மாறும் பொழுது உங்கள் கரம் இப்படி அல்ல, உங்கள் கரம் இப்படியாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படின்னும் போது இப்படி இருக்கும். புரியுதா? என் கரம் இப்படி இருக்கும் பொழுது மனுஷனுக்கு நேரா இப்படி நீட்டப்படும். இதுவே என் கரம் இப்படியாக இருக்கும் பொழுது மனுஷனுக்கு நேராக இப்படி இருந்த கரத்தை இப்படியாக மாற்றினார், அப்புறம் இப்படியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படின்னா என்ன? ஆசீர்வாதத்தை மனுஷங்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட நீங்க ஆசீர்வாதத்தை மனுஷங்கிட்ட இருந்து பெறாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக கரங்களை நீட்டப்படுகிறபடியினால மனுஷனுக்கும் மனுஷிகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மாற்ற போறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது சந்தோஷமா இருக்கு? ஆனா அது ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க தேவஜனமே. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் கரம் இப்படியாயிராதபடிக்கு அனுதினமும் காலை வேளையும் இரவு வேளையிலும் என் கர்த்தருக்கு முன்பாக, வானத்துக்கு நேராக என்னை படைத்த சிருஷ்டிகருக்கு முன்பாக, என் கர்த்தருக்கு முன்பாக என் கரங்களை நான் உயர்த்துவேனே. ஆனால் என் கரங்களை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிக்க நீட்டுவதற்கு என்னை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த உங்கள் கரங்களை உயர்த்தி வெற்றி பெற்றுக்கொள்ளும். வெற்றி யார் எப்போ வரும்னா, இப்படி நிற்கும் போது வராது. மனுஷன் முன்னாடி இப்படி நிற்கும் போது வராது. கர்த்தருக்கு முன்பாக இப்படி நிற்கும் போது வரும். இப்படி நீட்டி பாருங்க, எந்த சூழ்நிலையும் இப்படி நீங்க ஆகவே மாட்டீங்க. தாய் தகவல் இருப்பீங்கன்னா வானத்துக்கு நேரம் கரத்தை நீட்டுங்க. உங்க பிள்ளைங்க தப்பே பண்ணாது. தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ மிஸ், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மிஸ், சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு போய் நிக்கிற நிலை வராது. கைகளை நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்க, உங்கள் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மேலே தூஷண வார்த்தைகள் வந்து பொருள்வது இல்லை. உங்கள் பிள்ளைகள் வார்த்தை, உங்கள் பிள்ளைகளுடைய சாட்சி எப்படியாக இருக்கும்னா, பெஸ்ட் பிள்ளைகள் சாட்சிகள் கூறப்படும். எப்போ? கைகளை உயர்த்தப்படும். கைகளை உயர்த்தப்படும். நீங்க நல்லா உயர்த்துங்க, உங்க பிள்ளைங்க பெஸ்டா மாறும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதக்காரன் எப்பெல்லாம் சோர்ந்து போறாரோ, என்ன வேலை பண்ணாலும் தாவீது செய்ய ஒரு காரியம், கர்த்தர் என் பலனும் என் நான் சகாயம் பெற்றேன். 8 வசனங்க. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அப்போ பலன் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல காத்திருக்கும் போது பலன் வரும்.
ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்துல காத்திருக்கும் போது வருது. சொல்லுங்க, என்னுடைய பலன் கர்த்தர். சொல்லுங்க, என்னுடைய பலன், என்னுடைய பலன், என்னுடைய பலன். தம்மை நம்பி வருகிறவர்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்லங்க. அல்ல குறையாத ஒரு இடம் இருக்குன்னா அது இயேசுனுடைய கரம் தான். இந்த உலகமே பஞ்சத்துல வந்தாலும் இயேசு சுவாமி தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா இன்னும் நம்ம அவரை ஆராதிக்கிற நாம் தான் சில வேளையில பஞ்சத்துல போறோம். ஏன் பஞ்சத்துல போறோம்னா, நம் கரத்தை காலையில எழுந்து அவருக்கு முன்பாக நீட்டிட்டேன்னா மனுஷன் முன்பாக இப்படி சலாம் போட வேண்டிய அவசியம். சங்கீதம் 28:2 வருஷங்க. உம்மை நோக்கி சத்தமிட்டு இந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டதும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உங்க கரம் மனுஷங்களுக்கு முன்பாக நீட்டப்படாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிற கரமா இருக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம் ஜபத்தினால பிறருடைய வாழ்க்கை மாறுகிறது ஒண்ணு, நம்மளுடைய ஜபத்தினால நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது இன்னொன்று. அப்ப நம்ம கைகளை உயர்த்தும் பொழுது எந்த மனுஷங்கிட்டையும் போய் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம் ஜெபம் அவர்களை பாதுகாக்கும், நம் ஜெபம் அவர்களை நல்வழிப்படுத்தும். பெற்றவர்களாகிய உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அரணாய் இருக்கும். அந்த அரண் எப்படி கட்டப்படும்னா உங்கள் கைகளை உயர்த்தும் போது. என் கையை துருபிடிச்சு இருந்ததுன்னா என் பிள்ளைக்கு எப்படி பாதுகாப்பு உண்டாகும் இல்லையா? முன்மாதிரியான பெற்றவர்களாய் நாம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 28:1 என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாதவர் போல் மௌனமாய் இராதேயும். நீ மௌனமாய் இருந்தால் நான் குழியிலே இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் இன்னைக்கு நம்ம ஜெபம் அப்படிதாங்க இருக்கு. ஏன் ஆண்டவர் கேட்காம இருக்கிறாருன்னா நம்ம செய்யக்கூடியவைகளை செய்கிறது இல்லை. ஆண்டவர் பிரியப்படுகிறது என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் தமக்கு முன்பாக கைகளை உயர்த்தும் பொழுது அவைகளை அவர்கள் விரும்புகிறதை செய்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லித்தராருங்க. சில பேருக்கு சொல்லித்தர கையை உயர்த்துன்னு சொல்றாரு, நம்ம வெற்றி வருது. அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உங்களுடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். This is the secret of your victory life. எத்தனை முறை மனுஷன் முன்பாக இப்படி கையெழுத்திருப்பீங்க சொல்லுங்க? கை தூக்க வேண்டாம், உங்க மனசு சொல்லிட்டோம். பிள்ளைங்க கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருப்பீங்க, தயவு செய்து ஒழுங்காரு 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 ஒழுங்காரு. இனி அந்த நிலை வீடுகளிலே இராதபடிக்கு கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தும் போது பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்பாங்க. மனுஷனுக்கு நேராக நம்ம கை போவது இல்லை. Hallelujah, hallelujah. Raise your hand, victory is yours. கைகளை உயர்த்து, வெற்றி உனதாகும், வெற்றி உனதாகும், வெற்றி உனதாகும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், எனக்கு வெற்றி எப்போ கிடைக்கும்னா கையை தூக்கும் போது. அல்லேலூயா. வெற்றி எப்போ கிடைக்கும்னா கையை தூக்கும் போது. இந்த யுத்த காலத்துலலாம் எதிரி வந்து கன் வச்சுட்டு நிற்பாங்க இல்லையா? கன் வச்சுட்டு இப்படி கையில வச்சுட்டு ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உயிர் பிழைக்கணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு துப்பாக்கியை போட்டு கையை தூக்கிடுவாங்க. எதிரியை பொறுத்த வரைக்கும் அவன் தோத்து போயிட்டான், இவனை பொறுத்த வரைக்கும் உயிர் பிழைச்சிட்டான். புரியுதா அவங்களுக்கு? அப்போ கையை உயர்த்துகிறவனுக்கு, கையை நீட்டுகிறவனுக்கு, இப்படியாக நீட்டுகிறவனுக்கு ஜீவன் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். ஆனால் எங்கே நீட்டுறோங்கிறது தான் முக்கியம். உலகத்தில் இருக்கிற எதிராளியே இப்படி கையை நீட்டி ஒருத்தன் வந்துட்டான்னா யுத்த தர்மம் என்னன்னா, இப்படி ஒருத்தன் கையை தூக்கிட்டான் அப்படின்னா அவனை சுடக்கூடாதுங்கிறது யுத்த தர்மம். அப்படி சுட்டுட்டான்னு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் போய் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா சுட்டவனை தண்டிக்கும். ஏன்? அவன் கையை நீட்டினதுக்கப்புறம் நீ சுட்டது குத்தம் சொல்லி அவனை குற்றவாளி. யுத்த களம்தான், எதிராளியை சாகடிக்கக்கூடிய அது ஒரு யுத்த களம்தான். ஆனால் அந்த யுத்த களத்திலேயே ஒரு நீதி வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறாங்க. கை தூக்கின நிராயுதபாணியாய் வருகிறவனை சுட்டவனை கொல்லலாம்.
அவன் மேல கேள்விகள் எழுப்பலாம். அப்படியே உலகம் இருக்குன்னும் பொழுது பரலோக தகப்பன், நான் ஒன்றுமே இல்லைப்பா, என் கையில் ஒன்றுமே இல்லைப்பா, என் பலன் இல்லை, என் சுயம் இல்லை, எதுவுமே இல்லை, என் தாளந்து எதுவுமே இல்லை, நீங்கள் தான்ப்பா என்னை இந்த யுத்தத்துலேருந்து இந்த போராட்டத்துலேருந்து காப்பாற்றணும்னு கை நீட்டும் பொழுது கைவிட்டுருவாரா? அவர் கைவிடாத தேவன்க. ஏனோ சத்ரு நம் கைகளை முடக்கி வைத்தபடினால நம் கரத்தை நீட்ட முடியாமல் இருக்கிறோம். அப்போ கைகளை உயர்த்தும் போது கொஞ்சம் ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தரை நம்புறேன், என் யுத்தத்தை கர்த்தர் மேற்கொள்வார், என் யுத்தத்தை கர்த்தர் மேற்கொள்வார், என் தரித்திரத்தை கர்த்தர் மேற்கொள்வார், என் வியாதியை கர்த்தர் மேற்கொள்வார், என் சூழ்நிலையை கர்த்தர் மேற்கொள்வார், என் பாவத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் மேற்கொள்வார், நான் விடுதலையாய் தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை கீழே போடுங்க தேவஜனமே. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு அழகா தெரிஞ்சிருக்கணும், எனக்கு வெற்றி எப்போ வரணும், என் கையை தூக்கம் போடலாம். அவ்வளோதான். இதான் வெற்றியின் ரகசியம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி எப்போ வரும்? கையை தூக்கும் போது. உங்க பொருளாதாரம் எப்போ வரும்? கையை தூக்கும் போது. நீங்க எப்போ ஆசீர்வாதமா இருப்பீங்க? கையை தூக்கும் போது. உங்க ப்ரமோஷன் எப்போ வரும்? கையை தூக்கும் போது. கையை தூக்காம வச்சுக்கிட்டு கையில எல்லா பொருளும் வச்சுட்டு நான் இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், இதை பண்றேன் அப்படி நம்ம ஓடணும்னா கையை தூக்க முடியாத அளவுக்கு வலிகள் இருக்கும். கை வலிக்கிறவன் கையை தூக்க முடியாது. வலி இல்லாத போது கைகளை தூக்கும் பொழுது, அதை இறக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒத்தாசையில அனுப்புகிற தேவன் அந்த கையை இறக்காதபடிக்கு தூக்கி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ள ஒரு காரியம் என்னன்னா, நான் கைகளை உயர்த்தும் பொழுது எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 134:2 வாசிங்க. 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 3. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. புரியுதா? உங்க கையினால எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு புரிஞ்சுதான். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. இப்ப சொல்லுங்க, நம்ம ஜெபம் கைகளை உயர்த்தி இருக்குதா, இல்ல நம்ம ஜெபம் கைகளை உயர்த்தாம கட்டி கொண்டு இருக்கிறதா? கைகளை உயர்த்தும் பொழுது ஒரு நம்பிக்கை வரணும். எப்படின்னா, நல்லா பாருங்க, அழகா இருக்கா? இப்படி உயர்த்தினது ஒரு அழகா இருக்கா? இல்ல. இப்படி நீட்டும் போது அழகா இருக்கு இல்லையா? இப்படி நான் கைக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு கையை உயர்த்த முடியும்னா, என் கையில என்ன இருக்குன்னு யாராலையும், என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. என் கைக்குள்ள ஒண்ணு இருக்கு, காசு, அப்புறம் முறுக்கு. முறுக்கு இருக்கிற இடமாப்பா. அடுத்து அப்புறம் சாக்லேட்டு பாருங்க, என்ன குட்டி பென்சில் இல்ல, ஆளாளுக்கு ஒன்று சொல்லி என் கையில் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுப்பீங்க. எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்களேன்னு நான் கையை நீட்டி இப்படி கேட்குறேன், நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஆனால் என் கையில் இருக்கிறத கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். என் கையில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை அதையே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது யூஸ் ஆகுமா? இல்லையா, ஆகாதில்ல. அப்போ கைகளை உயர்த்தும் பொழுது நம் கை பரிசுத்தம் உள்ள கரமாக இருக்கும்னா இப்படி நீட்டுவோம், பாவகரமாக இருக்கும்னா இப்படி மூடி இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக பாவகரத்தோடு கைகளை நீட்ட முடியாது. அதனால தான் அநேக வேளையில் நம் கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியல. என் கையில் முறுக்கு இல்லை, என் கையில் பென்சில் இல்லை, என் கையில் சாக்லேட் இல்லை, என் கையில் காசு இல்லை, என் கையில் ஜெபம் என்ன இருக்குது, அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ கைகளை மூடி இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இருக்கிட்டேன், இப்போ என் கை வெறுமையாக இருக்குது, இப்போ நீட்டுறேன், என் கையில் எடுத்துன்னு வந்து நீங்கள் எதனா வைக்க முடியுமா? இப்போ வைக்க முடியும். இப்போ நீட்டேன்னா எதனா கொடுத்தீங்கன்னா டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு யாராவது ஒரு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், கொடுத்து அடுத்த செகண்டை பிடிச்சிப்பலாம் இல்லையா? அப்போது இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கொடுத்தா பிடிக்க முடியுமா? இல்லை.
இப்படியும் பிடிக்க முடியாது. ஆனால் என் உள்ளங்கையில் இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது அதை நான் இப்படி பிடித்து கொள்ள முடியும். அந்த சென்ஸ் வந்து எனக்கு வேலை செஞ்சிடும். அப்போது இறைவனுக்கு முன்பாக நான் இப்படி கை நீட்டுகிறவனாக இருந்தேன்னா அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக இப்படி நீட்டும் பொழுது அவர் கொடுக்குற வெற்றி, அவர் கொடுக்குற நன்மை, அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம், அவர் கொடுக்குற ஞானம், அவர் கொடுக்குற கிருபையை நான் பற்றி கொள்கிறவனா என் கை மாறிடுங்க. அல்லேலூயா. ஒரு கை தூக்குறதுனால எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்க. சங்கீதக்காரன் அழகாய் சொல்றார், நான் துக்க முகத்தோடு இருக்கிறேன், என் விண்ணப்பத்தை நீங்க கேட்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் ஜெபம் பண்றோம், துக்க முகத்தோடு இருக்கிறோம். மனுஷன் என்ன மேற்கொள்றான், என் சூழ்நிலை என்ன மேற்கொள்ளுது, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, அழுது கொண்டு இருக்கிறோம். அதை தெரிஞ்ச சங்கீதக்காரன் அழகாய் சொல்றாரு, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக என் கைகளை ஏறெடுப்பேன். கையை தூக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. உண்மையா சொல்றேன், கையை நீட்டுவதற்கு தைரியம் வேணுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் கையை தூக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். கையை தூக்கிறதுக்கு அசாதாரணமாக கையை தூக்கிட முடியாது ஆண்டவருக்கு முன்பாக. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கை பாவப்பட்ட கையாக இருக்கும்னா நான் என்ன முகத்தோடு என் தேவனுக்கு முன்பாக கைகளை நீட்டுவேன். இந்த கை கரைப்படுத்தப்பட்ட கையாக இருக்கணும், எந்த முகத்தோடு நான் கைகளை நீட்டுவேன். இந்த கை ஜெபிக்காத கையா இருக்கும்னா இந்த கை எந்த தைரியத்தில் இயேசுக்கு முன்பாக நீட்டப்படும்? இல்லை. பரிசுத்தவான்கள் அநேக வேளையில் வானத்துக்கு நேராக கைகளை நீட்டும் பொழுது அவர்கள் யுத்தங்களை ஜெயித்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ கைகளை உயர்த்துகிறதுனால குடும்ப தலைவர்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக இந்நாள் வரை எத்தனை முறை கைகளை நீட்டு இருக்கிறீங்க? ஒரு கேள்வியோட இல்லை, யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. என் குடும்பத்தின் ஆசீர்வாதம், என் குடும்பத்தின் செழிப்பு, என் குடும்பத்தின் மேன்மை நான் கைகளை உயர்த்தும் பொழுது அவரிடத்திலிருந்து வரும். அதை பெற்றுக்கொள்வேன். அதை எனக்கு கொடுத்த சந்ததிக்கும் எனக்கு கொடுத்த குடும்பத்துக்கும் நான் தார வார்த்து கொடுப்பேன். இதுதான் கை. இந்த கை நீட்டப்பட்டவர்களாய் நாம இருக்கணும். ஆனால் மாறாக நம்ம கரை இப்படி நீட்டப்படுறது இல்லை, இப்படி நீட்டப்படுறது இல்லை. அதுக்கு மாறாக இப்படி இருக்குது. என் கைக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருக்கு முன்பாக கை நீட்டப்படும் பொழுது அதை எதை குறிக்குதுன்னா, அடியேன் ஒன்றுமே இல்லைப்பா, என் கையில் ஒன்றுமே இல்லை. டே ஆசீர்வாதம் கொடுத்தனே எங்கடா? தொலைச்சிட்டேன்ப்பா. எதனால தொலைச்ச? பாவத்தினால தொலைச்சேன். அபிஷேகம் கொடுத்தனே, தொலைச்சிட்டேன்ப்பா. எதனால தொலைச்சேன்? பெருமையினால தொலைச்சேன், பெருமையினால தொலைச்சேன். ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணும்னு உனக்கு வாஞ்ச, ஆனா அந்த வாஞ்சை என்னுடைய நடக்கையினால நான் தொலைச்சிட்டேன். இப்படி நின்ன வேலையில கொடுத்ததை நீ தொலைச்சிட்ட, வெளில போன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. பரவாயில்ல, வா, ஒண்ணுமே இல்லைன்னு நீ வந்துட்டல்ல. வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒண்ணுமே இல்லை, நீ என் கை எனக்கு முன்பாக கையில உயர்த்தி நீ வந்துட்ட இல்லையா? வாழ்க்கை இழந்த உனக்கு நான் மீண்டும் ஒரு வாழ்வை தருகிறேன். அந்த வாழ்வு எனக்கு முன்பாக கை நீட்டப்பட்டதா இருக்குமே, ஆனால் நீ மனிதர்கள் முன்பாக கை கூப்பி நிற்க மாட்டாய். ஆமென், ஆமென். இப்ப புரியுதா கையை உயர்த்தனால எத்தனை நன்மைகள் வருதுன்னு? கையை உயர்த்தும் பொழுது வெற்றி உண்டாகும். சில பிள்ளைங்களா இன்னைக்கு கை தூக்கி தான் வீட்டில் சொல்லிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கை தூக்கலைன்னா அந்த கை வந்து துரு பிடிக்குதுன்னு அர்த்தம். டெய்லி கையை தூக்கி பாருங்க, முட்டு வழியே வராது. கைகளை தூக்கும் போது, கைகளை உயர்த்தும் பொழுது அவர் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவரே மோசேக்கு கைகளை உயர்த்துகிறார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். போதுமா? இங்க பாருங்க, கர்த்தரே ஒரு காரியம் சொல்லித்தரார். இந்த பகுதி உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்வோன் ரதங்களும் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறதா இருக்கு. உங்களுக்கு உங்க போராட்டம் உங்க பின்னாடியே வருது. எத்தனை பேருக்கு போராட்டம் பின்னாடியே வருது? நான் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏன்னா 10 ஸ்டெப்பு கீழே விழுறேன்.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா இருந்தேன்னா 10 நாள் ஆண்டவர்கிட்ட தூரம் போயிடுறேன். 365 நாள் தான், ஒரு நாள் இல்லை. சரியா? ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஏன்னா கர்த்தர் எதற்காக படைச்சிருக்கிறாரா? நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவும் அவரை தேடுறதுக்காகவும் என் கையின் பிரயாசத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த பிரயாசத்தை நான் சாப்பிடுகிறவராகவும் இருக்கணும். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம கையின் பிரயாசத்தை உட்கொள்கிற பிள்ளைகளா இல்லை. கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கிறவளா இல்லை. அநியாய வட்டிகளுக்கும் அநியாய காரியங்களுக்கும் நம்ம கையின் பிரயாசம் வீணாய் போய்கிறோம். அப்படி போகாதபடிக்கு நாம என்ன பண்ணணும்னா நம்ம கையை உயர்த்திடணும். இன்னைக்கு இப்போ நான் விசுவாசிக்கிற உங்க ஜெபம் கைகள் உயர்த்தப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கை முடக்கினதா இந்த ஜெபம் இல்லாதபடிக்கு வானத்துக்கு நேராக கைகள் அங்க ஆண்டவரே பாருங்க. அந்த ஜனங்கள் வரும் பொழுது 14 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா, பார்வோன் ரதங்கள் வரும் பொழுது இந்த பட்டணத்தை விட்டு நீங்க கடந்து போறீங்க, வாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, பஸ்காவை அடிச்சு பூசிங்க, நிலைக்கால்களை ரத்தத்தை பூசுங்க, ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஜனங்களை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்தோடனே வேறு பாதையிலே போகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு காமிக்கிற பாதையில நடத்திட்டார். அவர் காட்டுகிற பாதையில போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில நமக்கு ஜீவன் உண்டு. நான் போகிற பாதையில போராட்டம் இருக்காது, ஆனால் அங்கே மரணம் உண்டு. போராட்டம் வந்து தப்பி ஜீவன் வேணுமா, போராட்டமே இல்லாம மரணம் வேணுமா? டிசைட் பண்ணுங்க தேவ பிள்ளைங்களை. மரணமா ஜீவனா? ஜீவன். அப்ப போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ரெடியா இருக்கு. நீங்க மேற்கொள்ள போறதில்ல. ஏன்னா வேதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். God is going to fight your battle. Hallelujah. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க தான் யுத்தம் பண்றீங்க. நீங்க தான் யுத்தம் பண்றீங்க. நீங்க தான் உங்க பிள்ளைங்க எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்க. என்னைக்காவது கர்த்தர் சித்தத்தின்படி என் பிள்ளைங்க எப்படி ஆகணும்னு யாராவது நினைச்சிருக்கிறீங்களா? என் வியாபாரம் கர்த்தர் சித்தத்தின்படி நடக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? என் வாழ்க்கை கர்த்தர் சித்தத்தின்படி நடக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? நான் பேசுகிற மனிதன் கர்த்தர் சித்தத்தின்படி நான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? யாரை பார்த்தாலும் பேசுகிறது இல்லையா? அங்க எப்படி தேவ சித்தம் இருக்கணும்? அவங்க பேசிட முடியுமா? பேசுறோமே. அவங்க பேசும்போது கரைப்படுகிறவங்களா இருக்கிறோமே. சொல்றேன், ஆவியிலே இணைந்தவர்களோடு நீங்க உறவு வைத்துக் கொள்றீங்கன்னு வச்சுக்கீங்க. என்ன பேசுறீங்க? ஒரு 3 மணிக்கு ஜெபம் பண்ணோம், இயேசு நல்லவர், இயேசு என் வாழ்க்கையை இந்த அற்புதம் செய்தார், நான் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது எனக்கு இந்த காரியம் நடந்தது. ஆவியில இல்லாத மனிதர்களோடு நீங்க உறவு வைத்துக் கொள்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். என்ன பேசுறீங்க? அந்த 10வது சந்தில இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? 20வது சந்தில இருக்கிற நமக்கு 10வது சந்தில பிரச்சனை நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்கு? அங்க இப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு தெரியாது. சொல்றது யாரு? ஆவினா என்னன்னு தெரியாத ஆவி. இவர் ஆவியில இருந்து ஆவினா என்னன்னு உணராத பாவி. 2 பாவிகளும் அங்க நிற்கும் பொழுது அங்க எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? இந்த பாவி இந்த பாவியை கெடுப்பார், இந்த பாவி அப்பாவியாய் பாவியாக்கப்படுவார். புரியுதா? ஆவியில இருக்கிறவங்களோடு நீங்க உறவு வச்சுட்டீங்கன்னா எதை பேசுவோம்? என்கிட்ட இது வரைக்கும் யாராவது ஊர்க்கதை உலகத்தை பேசிருக்கீங்களா? இல்ல நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இல்ல இல்ல, இதுதான் உறவு. இப்படிப்பட்ட உறவுகளோட தான் நம்ம இருக்கணும். கையை உயர்த்துகிறவர்களோடு, கை நீட்டுகிறவர்களோடு அல்ல, கையை உயர்த்துகிறவர்களோடு. அல்லேலூயா. ஏன் இதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா,
நீங்க கையை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நீங்க, பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நீங்க, எதிர்க்கும் போதே முடியல, எதிர்க்கும் போதே பிரச்சனை, எதிர்க்கும் போதே போராட்டம், அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்க பழகுவீங்கன்னா நாளைக்கு நீங்களும் அப்படி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. அப்படி ஆன ஜனங்களா நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க. இனி அப்படி இராதபடிக்கு உங்களை காணுவோர் புதுவெளில் நடைகிறவர்களாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆசீர்வதிக்கப்படுறார். வேதம் சொல்ற கையின் பிரயாசத்தை சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட முடியல, ஏன்? என் கையின் பிரயாசத்தை நான் பிடித்து கொண்டு என்னுடைய ஞானத்தின்படி நான் நடத்துகிறபடினால என் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியல. அதுவே கர்த்தருக்கு நேராக நீ கொடுத்த ஈவு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மீட்டி விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி காரியத்தை நடப்பி போனா அற்பமா இருந்தாலும் அது மல்டிபிளிகேஷன் ஆகும். பிதாவுக்கு இயேசு கையிலே 5 அப்பம் 2 மீன் எடுத்து கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? உடனே 10 பேருக்கு கொடுத்தாரா? இல்ல. பிதாவின் இடத்துல தன் கையை உயர்த்தி. Our God is a God of multiplication. Our God is a God of multiplication. 10x10 அவர் பெருக்கத்தின் தேவன். அந்த கைகளை ஆண்டவர் வானத்துக்கு நேராய், பிதாவுக்கு நேராய், அப்பா என் கையில இருந்த 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணலாம்? வானத்துக்கு நேராய் ஸ்தோத்திரம் பண்ணினபடினால அவன் கீழே இறக்கப்பட்ட பொழுது அங்கே அனைவருக்கும் அது கொடுக்கப்பட்டது, மீதம் எடுக்கப்பட்டது. கையை உயர்த்துங்க தேவ சொன்னாங்க. கை நீட்டப்பட்ட இடத்துல இனி உங்க கை நீட்டப்படாதபடி இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை சுகித்து இருக்கணும்னா கைகளை உயர்த்துங்க. அம்மா, உங்களை அநேக காரியங்களை குஷிப்படுத்தி ஒரு ஊழியக்காரர்களுக்கு தெரியும். ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் படுகிற பாடு என்ன தெரியுமா? நீங்கள் புரிந்து கொண்டு தேவனை தேடுவீர்களானால் நீங்கள் அநேகருக்கு நல்ல பங்குடையவர்களாய் மாறிடுவீங்க. ஏதோ நமக்கு அந்த கடைசி போர்ஷன் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறோம். அந்த கடைசி ஆசீர்வாதம் வந்தா போதும் நினைக்கிறோம். நீங்கள் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வழி எது? இயேசுவின் வழி. வழி எது? கைகளை உயர்த்துவது. மோசே இந்த ஜனங்கள் தன்னை முறுமுறுத்த பொழுது அவர்கள் இறைவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். அழகா சொல்ல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அவன் பிரேமிக்கு அப்படிங்கிறாரு, எந்திரிச்ச உடனே முடியலப்பா சொல்ல கொடுங்க, இல்லப்பா அது கொடுங்க அப்படின்னு முறையிடுகிறது என்ன என் பிள்ளையேன்னு கேட்கிறோம். மோசே இருந்த இடத்துல உங்களை வச்சுக்கங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். அத்தாரிட்டி கொடுக்கிறார். முறையிடுகிற உங்களை, கெஞ்சுகிற உங்களை, மனுஷனுக்கு முன்பாக கதறுகிற உங்களை, மனுஷன் பாதத்தை தொட்டு இன்னைக்கு பாதத்தை தொடக்கூடாது உணர்வு கொடுத்திருக்கிற ஒரு காலத்தை ஏழ்மையில இருக்கும். அப்படி கூட கடந்து வந்திருக்கும் இல்லையா? மனுஷன் பின்னாடி மனுஷ உதவிக்கு கடந்து போயிருப்போம். இல்லைங்க, அத்தாரிட்டி கொடுக்கிறார். அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு. அடுத்த வார்த்தைகளை கடந்து போவதற்கு முன்னாடி இறைவன் உணர்த்துகிறபடினால ஒண்ணு கேட்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா உங்க மனசுக்குள்ள பதிலா சொல்லுங்க. கை நீட்ட இப்படி நீட்ட போறீங்களா, அப்படி நீட்ட போறீங்களா? இப்படியா அப்படியா? எப்படின்னா மனுஷன் கிட்ட வாங்கிறது, அப்படின்னா இறைவன் கிட்ட வாங்க. இல்லையா? அப்போ உங்க ஜெபங்கள் எப்படியாக மாறிச்சு? உங்க ஜெபங்கள் எப்படியாக மாறிச்சு? எப்படியாக மாறும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் சத்துருக்கள் எல்லாம் அதமாக்கப்படுவார்கள். ஏன்? யுத்தம் கர்த்தருடையது, உங்கள் போராட்டம் கர்த்தருடையது, உங்கள் வறுமை கர்த்தருடையது. உங்ககிட்ட இருக்கிற வறுமையை கொடுங்கம்மா, உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை கொடுங்கம்மா, உங்ககிட்ட இருக்கிற அக்கிரமத்தை கொடுங்க, உங்க வாழ்க்கையை கொடுங்க இயேசுவின் இடத்துல. இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதுல இருக்கிறீங்கன்னு இறைவனுக்கு தெரியும். ஆனா அது எதிர்பார்க்கிறது என்னன்னா,
ஓப்பனா ஓப்பனா ஓப்பனா. அந்த ஓப்பனை இறைவன் கிட்ட மனுஷன் கிட்ட தான் மறைக்கிறோம். இறைவன் கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பனா கைகளை தூக்குங்க, வானத்துக்கு நேரம். வானத்துக்கு நேரம் நீங்க நீட்டுங்க. அப்ப இறைவன் உங்கள் கரங்களில் ஒன்றுமே இல்லை, உங்களால இல்லை, உன்னால ஆகலன்ட்டு நீ ஒப்புக்கிட்ட. நான் நீ உன் கரத்தோடு என் கரத்தை வைத்து ஆசீர்வாதம். அங்க சொல்ல பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்ட, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அல்லேலூயா. எப்படி அதை ஆண்டவர் காமிக்கிறார்னா, இப்ப மழை இங்க நல்லா பெய்தமா, தண்ணி எல்லாம் ஒழுதுருச்சு, ரோடு இப்போ காஞ்சிருக்கிற மாதிரி இருக்குமா, சகதியா இருக்குமா? காலை வைக்க முடியுமா? மழை தான் நின்றுடுச்சே. இப்ப இருக்கிற மாதிரி ரோட்ல போக முடியுமா? ஒயிட் ட்ரெஸ் போட்டு போக முடியுமா? அப்பேற்பட்ட சமுத்திரத்துக்கு முன்பாக கையை கோலை உயர்த்தி கையை நீட்டி காமினார்னா, வெட்டாந்தரை ஆனது போல, சிமெண்ட் தர போட்டது போல ட்ரை ஆயிடுச்சாமா. ஒரு பாதத்தில் துணி நனையாம அந்த செங்கடலை கடந்து போயிருக்கிறாங்கன்னா, அந்த கரம் அவர் நிமித்தம் அவர் சொல்லி நீட்டப்பட்டபடினால இப்பொழுது தேவ வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. இதே நிலையில உங்களுடைய சத்ரு, அதாவது சத்ருனா உங்களுடைய போராட்டங்கள் தான் இன்னைக்கு சத்ரு. மனுஷன் நேருக்கு நேர் இந்த காலத்தெல்லாம் எதிர்க்கிறதே இல்லை. நம்மளை பத்தி 10 விதமா பின்னாடி போய் பேசி நம்மள காமிப்பாங்க கெட்டவங்களா, இல்லையா? இப்படிப்பட்ட சத்துருக்களாகட்டும், நாம் பண்ணின பாவத்து நிமித்தம் நமக்கு வரக்கூடிய அக்கிரமங்களாகட்டும், எதுவானாலும் இறைவனுக்கு முன்பாக தேவ வார்த்தைக்கு கீழ்பட்டு கரங்களை உயர்த்தும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் பிளவுபட்டு வெட்டாந்தரையிலே நீங்கள் நடந்து வருகிறது போல உங்கள் அக்கிரம சூழ்நிலை, வறுமை சூழ்நிலை அவைகளை காய பண்ணி உங்களை கடக்க பண்ணுகிற தேவன் நாம் தேவன். அல்லேலூயா. கடக்க பண்ணுகிறது. மனசு ஒத்துக்கொள்ள மாட்டேன். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது மட்டும் என்னோட இறைவன் பேசினார் எனக்கு அப்படின்னு வார்த்தை வருது. ஆனா உலகத்துக்கு போகும்பொழுது யாரோடு பேசக்கூடாது என்கிற நீதி இருக்கிறதோ, யாரிடம் பேசி நான் கரைப்பட்டு போய்விடுவனோ அவர்களிடத்தில் நான் போகிறேனே, அப்ப எப்படி என் வாழ்க்கையில வெட்டாந்தரம் வரும்? நான் எப்படி கடந்து போக முடியும்? கடந்து போக முடியாது. Throw out of all those people, throw out of all things. ஆழ்கடல் சமுத்திரத்திலே போட்டதுக்கு சமானமாய் நம் பாவங்கள் போடப்படுகிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள் நீட்டப்படுகிறது, இல்லையா? அப்புறம் கைகள் நீட்டப்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கேளுங்க, டிசைர் கேளுங்க. ஆண்டவரே, நமக்காக வாழணும் ஆண்டவரே, உண்மையா வாழணும். அதற்காகவோ வாழ்றோம், இயேசுக்காக வாழ முடியாதா? இயேசுக்காக வாழும் ஒரு சுகத்தை ஆண்டவர் தர மாட்டாரா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கடினமா இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் செங்கடலுக்கு நடுவாக போய் அக்கறை சேருவீர்கள். உங்கள் கானான் தேசத்திலே உங்கள் கால் மிதிக்கப்படும். நீங்கள் சுதந்திரத்துக்கு கொள்ளுவீங்க. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் நீங்கள் இக்கரையிலிருந்து அக்கறை போகும்பொழுது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். பின்னாடி ரதங்களும் குதிரைகளும் வருது, ஜனங்கள் பதறாம ரிலாக்ஸா 22 வாசிங்க, 22 வாசிங்க. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஒரு நிமிஷம், 21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. அங்க அத்தனை ஜனங்களுக்கு ஒரு மனிதன் கரங்களை நீட்டும் பொழுது இறைவன் சொன்னபடி கரங்களை நீட்டப்பட்டதுனால ராமுழுவதும் மலை போல சமுத்திரம் நீட்டி பிளந்து கிடந்தலாம். இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் இருக்கிறோம்.
நாம் நம் சந்ததிக்காக வானத்துக்கு நேராக கரங்கள் நீட்டப்படும் பொழுது நம் பிள்ளைகளை எந்த சத்துருவும் அண்டாதுங்க. இன்னைக்கு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா, நமக்காகவே கரங்களை நீட்டப்படலைன்னும் போது நம் பிள்ளைகளுக்காக எங்க நீட்டுறோம்? புலம்புகிறவர்களா இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? முறையிட்டு கொண்டே இருக்கும். எத்தனை வருஷம் முறையிடுறோம் சொல்லுங்க? எனக்கு இது இல்லை, இவங்க மாறணும், இவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பையன் திருந்தணும், என் பையன் பப்ஜி விளையாடக்கூடாது, என் பையன் ஒழுங்கா படிக்கணும், என் பொண்ணு ஒழுங்கா படிக்கணும், ஏற்றோழில கல்யாணம் பண்ணுங்கன்னு முறையிடுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம், நீ முறையிடுகிறவனா இராதபடிக்கு உன் கைகளை நீட்டப்பா. உன் கைகளை நீட்டு. நீ உன் கைகளை நீட்டும் போது உன் பிள்ளை உன்னை பார்த்து கைகளை நீட்டும். உன் பிள்ளை உன்னை பார்த்து கைகளை நீட்டும். நானே நீட்டலன்னும் போது என் பிள்ளை எப்படி இயேசுவை பார்த்து நீட்டும்? என் பிள்ளைக்கு நான் என்ன கத்து தரேன்? கஷ்டம் வந்துருச்சா, மாமா கிட்ட போய் கை நீட்டு, சித்தப்பா கிட்ட போய் கை நீட்டு, பெரியம்மா கிட்ட போய் கை நீட்டு. ஏன்? நான் சொல்லி தரல, நான் செய்யறத என் பிள்ளை பார்ப்போம், அது வாழ்க்கையில செய்யும். அதற்கு மாறாக நாம் செய்கிறது ஒண்ணு, வானத்துக்கு நேராக என்னை உண்டாக்கின சிருஷ்டிகளிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். நான் நீட்டுவேன்னா என் பிள்ளை நம்ம பிள்ளைங்க நம்ம வயசுல வரும்போது அது சொல்லுவோம், வானத்துக்கு நேராக என் தகப்பன் ஆராதித்த தேவனே, என் முற்பிதாக்கள் ஆராதித்த தேவனே, நீர் என்னை கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் செட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. இனி நம்ம பிள்ளைங்க நம்மளை போல ஆயிடக்கூடாதுங்க. இன்னைக்கு இறைவன் பாத்திரத்தை முழங்கால் படிடுங்க வீட்டுல, என் பிள்ளை என்ன போல ஆயிடக்கூடாது ஏசப்பா. ஏன்? நான் கோவக்காரி, நான் கோவக்காரன், நான் அக்கிரம சிந்தை உள்ளவன், நான் பாவி, நான் பிறரை நேசிக்க தெரியாத பாவி. ஆமால்ல? ஆமான்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவதான் 325 அவனே நல்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன? எப்பதான் அவன் நல்ல நிப்பாட்டும் இந்த காரியங்களுக்கு? இப்படி ஒரு நாள் திரும்ப பேச வைப்பார்னா அன்னைக்கு ஆமே நல்ல வரக்கூடாது. மாறுகிறவர்களா இருப்பாங்க. அதை குறிச்சு இன்னும் ஒரு நாள் ஆண்டவர் பேச வைப்பார். இந்த காரியமே எனக்கு எப்பயோ மனசுல போட்டது. ஆனா பொறுமையா போன வாரம் வந்த சகோதரன் மூலம் ஒரு திரும்ப கன்ஃபர்மேஷன் வந்ததுனால அதை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேச வைத்தது. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. அங்கே கைகள் இப்போ வாசிங்க, 22 வாசிங்க. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணிவிடார் என்றார்கள். இங்க பாருங்க, அத்தனை ஈட்டி பட்டயம் கேடையும் ரதம் எல்லாமே வருது. ரத்தம் சிந்தாம சத்ருவை முடிகிறாரா? நீங்க கைய உயர்த்தினாலுமே போதுங்க. ஆனா அதே வேளையில உயர்த்தப்பட்ட கரம் மீண்டுமாய் க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உயர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடியே வந்துட்டு இருக்கும். எல்லாம் உள்ள கலண்டுகிட்டே இருக்கு. இப்போ நம்மளை விட்டு கலடக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த வார்த்தைகளை கிரியை நடக்குது, கலருது. கோபம் வருதா கலருது, முறுமுறுப்பு வருதா கலண்டு ஓடுது, பாதாளத்துக்குள்ள ஓடுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அக்கிரம சிந்தை வருதா கலண்டு ஓடுது, மன்னிக்க முடியாத குணம் இருக்குதா கலண்டு ஓடுது, பிறருக்காக ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கா கலண்டு ஓடுது, எனக்காகவே ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கா, எல்லாமே கலண்டு ஓடுது. ஒரு மனதோட என்னால யார்கிட்டையும் பேச முடியலையா கலண்டு ஓடுது. எல்லாம் ஓடிடுச்சு. எதனால? கையை விரிச்சதுனால. அப்ப திறக்கப்பட்டாயிடுச்சு, அதுல நடந்து வந்தாயிடுச்சு. இப்போ கையை விரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா பின்னாடி தொடர்ந்து வருமா?
ஆனா அங்க ஆண்டவர் அழகாய் திரும்ப மோசைக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். 26 கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். பாதை தெரியல அப்படின்னா கையை நீட்டிடணும். கையை நீட்டினதுக்கு அப்புறம் பாதை தெரிஞ்சு நான் அக்கறைக்கு வந்துட்டேன். திரும்ப பின்னாடி என்னை தொடர்ந்து வரக்கூடிய சத்துருவின் காரியங்கள் துர்குணங்கள் எல்லாம் திரும்ப அமிழணும்னா திரும்பவும் நான் கையை நீட்டணும். அப்போதான் என்னை பின்தொடர்ந்து வருகிற என் பிறவி சுபாவங்கள், என் சந்ததியினுடைய சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் பாவங்கள் எல்லாம் மீண்டும் ஆழ்கடல் சமுத்திரத்திலே நான் மீண்டும் கையை நீட்டும் பொழுது மூடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள இருதயத்துக்கு கர்த்தர் இந்த வேளையில பலன் தருவாராக. இதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் இருதயத்துக்கு பரிபூர்ண பலன் தருவாராக. வாழ்வடைவதற்கு கர்த்தர் கைகளை பலப்படுத்துவாராக. வாழ்வடைந்து மறுகரை சேர்ந்த உடனே பின்னிட்டு பாராதபடிக்கு எவைகளை விட்டு விட்டு வந்தோமோ அவைகள் தொடர்ந்து கொண்டே சத்துருவினால் வருகிறது. அவைகள் எண்ணிலே இராதபடிக்கு மீண்டும் நான் ஜீவன் உள்ளவனாய் மாறுவதற்கு என் கைகளை விரித்து நான் எதிலே விழுந்து கிடந்தனோ அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆழ் கடலிலே மூடப்பட்டு போவதாக. Are you ready to raise your hand? உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமம், உங்கள் தரித்திரங்கள் உங்களை பின்னிட்டு துரும்பாதபடிக்கு, தொடர்ந்து வராதபடிக்கு மீண்டும் உங்கள் கரத்தை உயர்த்த முடியுமா? ஆயத்தமா? சாக்ரிஃபைஸ் லைஃப் இல்ல. நீங்க நல்லா வாழ்றதுக்கு நீங்க ஏங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நல்லா வாழ்றதுக்கு ஆயத்தமா? கை தூக்குங்க. நல்லா வாழ்றதுக்கு, நல்லா நான் வாழுவேன், என் கையை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், நல்லா தூக்குங்க. ஓகே, தூக்கியாச்சுல. இப்போ என்னை பின்தொடர்ந்து வந்த என் அக்கிரமங்கள், என் பாவங்கள், என் குரோதங்கள் எல்லாமே ஆழ்கடல் சமுத்திரத்துல கர்த்தர் கொண்டு வந்துட்டார், நடுவுல கொண்டு வந்துட்டாரு. இப்போ அந்த கையை உயர்த்தி நான் ஆசைப்பட்ட காரியங்கள் இனி எனக்கு வேண்டாம், கர்த்தர் கொடுக்கறத நான் பெற்றுக்கொள்வேன்றவங்க திரும்ப கையை உயர்த்துங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேண்டாமே, இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் வேண்டாமே, இந்த சிரிப்பும் வேணும் இந்த அழுகையும் வேணும் வேண்டாமே. சிரிப்பு ஒரே இடத்துல வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஏன் அழுக வருது? என் காலு எகிப்து பக்கம் ஒரு கால் இருக்குது, ஒரு காலு கானான் தேசத்தின் பக்கம் இப்படி நிக்குது. அப்ப பின்னாடி தொடர்ந்து வரும். அக்கறைக்கு வாங்கினா அக்கறைக்கு நான் இப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும். வந்துட்டேன்னா கையை உயர்த்தி அதை மூடிடணும். ரெடியா? உங்கள் அக்கிரம சிந்தனைகள், உங்கள் தரித்திரங்கள், உங்கள் வியாகுலங்கள் எல்லாத்தையும் கையை மூடி அக்கறைக்கு வரதுக்கு ரெடியா? நீங்க கைகளை உயர்த்தி ஒரு வாட்டி கை உயர்த்தியாச்சுன்னா அடுத்து எத்தனை சத்தும் அதெல்லாம் கையை உயர்த்த செய்வோம். கத்து கொடுத்துறாரா கையை உயர்த்தணும்னு? யாத்திரை 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க. அடுத்த வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். போதுங்க. இங்க பாருங்க, அடுத்து போராட்டம் மோசேக்கு வருது, அடுத்து யுத்தம் வருது, அமலேக்கியர் நிமித்தம் யுத்தம் வருது. இப்ப கர்த்தர் இல்ல, பேசல, கையை தூக்குன்னு சொல்லல. கூப்பிடுறாரு, அதுக்கு கீழான இருக்கிற ஜனங்களை கூப்பிடுறாரு, யோசுவாவை கூப்பிடுறாரு, பெஸ்ட் பர்சன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி,
நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்ட, நமக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு வெள்ளைக்கேரோடு யுத்தம் பண்ண. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கொலை என் கையை பிடித்து கொண்டு ஒரு வாட்டி தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, கையை உயர்த்தி கோலை நீட்டி கோலை நீட்டி கோலை உயர்த்தி கையை நீட்டினா செங்கடல் குலகம் ஒரு வாட்டி சொன்னார். அடுத்த வாட்டி சொன்னாரு, மீண்டும் அந்த ரத்தங்களும் குதிரைகளும் வருது, கையை நீட்டி கோலை நீட்டி கையை நீட்டு செங்கடல் மூலம் சொல்லிட்டார். ஒரு வாட்டி சொல்லிட்டாரா? போராட்டம் வருது, வரும் போராட்டம் வரும், எல்லாம் வரும். திரும்ப பாவ போராட்டம் வரும், திரும்ப அக்கிரம போராட்டம் வரும், திரும்ப வியாபாரம் வரும், திரும்ப வேதனை வரும், திரும்ப பற்றாக்குறை வரும், திரும்ப எல்லாம் வரும். மூடினது திரும்ப வேறு ரூபத்துல வரும். அப்ப மீண்டும் என்ன பண்ணுவோம்? பாபா ஜாலியா போலாம் அப்படின்னு போவீங்களா? போனீங்கன்னா திரும்ப என்ன ஆகும்? மறிச்சு போயிடுவீங்க. மரணத்திலிருந்து காப்பாத்தி ரட்சிப்பு நிமித்தம் கொண்டு வந்துட்டாருன்னா மீண்டும் எட்டர்னல் வாழ்க்கை வரைக்கும் பாவக்கரை இல்லாம அக்கிரம சிந்தை இல்லாம கரை சேர்ப்பாங்க. யுத்தங்கள் வரதான் செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிமிஷம் யுத்தம் வர செய்யும். ஆனால் யுத்தத்துக்கு பழக்குவித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப பாருங்க, மோசே ஆண்டவர் சொல்ல திரும்ப கர்த்தர் வந்து பேசல, கூப்பிடுறார், தம்பி வா, கூப்பிடுறார், போய் இதை செய், நான் இதை பாத்துக்கிறேன். அதுதான் மலை உச்சி மேலே போய் என்ன பண்றான்? கைகளை நீட்டுகிறவர்களா இருக்கிறாருங்க. இன்னைக்கு அநேக வேலையில கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த வேலையில சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அதுக்கப்புறமேட்டு திரும்ப போராட்டம் வரும் பொழுது மீண்டும் எனக்கு வார்த்தை கிடைக்காதா, மீண்டும் எனக்கு வசனம் கிடைக்காதா, மீண்டும் யாராவது என் தலையில கை வச்சு ஜெபிக்க மாட்டாங்களா, இங்க போனா நல்லா இருக்குமா, அங்க போனா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம புலம்புகிறவர்களா இருக்கிறோம். எங்கேயோ தேவையில்லை, கர்த்தராகிய கண்மலையை நோக்கி நீங்க கையை நீட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் தானா வந்துடுங்க. திரும்ப கர்த்தர் நொறுங்குண்ட இருதயமே தெளிவாய் கேள், நீ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாய் இருக்கிறாய், அதிலிருந்து உன்னை விடுவிக்க ஒரே காரியம் உண்டு, உன் கரத்தினாலே உன்னை விடுவித்துக் கொள்ள உனக்கு வல்லமை உண்டு. உன் கரத்தை கண்மலைக்கு நேராக நீட்டம்மா. உன் தரித்திரம் மேலும் விடுச்சா கரத்தை கண்மலைக்கு மேலாக நீட்டு. உன் தரித்திரம் ஓடி போச்சு. உன் அக்கிரமம் சூழ்ந்து கொள்ளுதா, தரித்திரத்துக்கு உன் அக்கிரமம் சூழ்ந்து உன்னை தரித்திரத்துக்கு நேரம் நடந்த கரத்தை நீட்டு. உன்னை பாவம் வண்டி கொண்டு வருகிறதா, உன் கரத்தை நீட்டு. அடுத்து யாரும் சொல்லக்கூடாது, கரத்தை நீட்டுன்னு சொல்லவே கூடாது. மோசே அழகா செஞ்சிடறாரு. 10 பார்க்கணும். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து கீழ்ப்படிதல் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில ஏறினார்கள். உச்சியில ஏறுறாங்க, மோசையோட 2 பேர் போறாங்க, ஏறுறாங்க. அங்கே மோசே நாள் முழுவதும் கையை உயர்த்தினார்கள். நம்மளால 2 நிமிஷம் கூட கையை உயர்த்த முடியல. நம்ம வீட்டுல உண்மைதான், 2 நிமிஷம் கூட கையை உயர்த்த முடியல. ஆனா மோசே அத்தனை வயதும் ஒரு நாள் காலையில யுத்தத்துக்கு போறா, சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் நடக்கும், கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். வெற்றி எங்க வந்து பார்த்தீங்களா? அம்மா ஐயா, நீங்களும் நாங்கள் மோசே போல கையை உயர்த்தும் பொழுது வெற்றி உண்டாகும். குடும்ப தலைவர்களே, நீங்கள் கையை உயர்த்தும் பொழுது உங்க குடும்பத்துக்கு வெற்றி உண்டாகும். நீங்கள் கையை தாழ்த்தும் பொழுது உங்க குடும்பத்துக்கு தோல்வி உண்டாகும். கையை உயர்த்தப்படுங்க, வெற்றி உங்களுடையதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க கை சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னா பின்னாடியே உங்க சந்ததி வரும். நீங்க படிக்க வச்ச சந்ததி வந்து டக்குன்னு உங்க குடும்பத்துக்கு தோல் கொடுத்து உங்கள் கையை தாங்கும். அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்க கையை உயர்த்திட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்வழி பாதையில இருக்கும். அம்மா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, ஒரு வைராக்கியம் வைங்க. உலகத்துல இருக்கிற பிள்ளை எங்க வேணாலும் போய் பாவம் பண்ணி அழிஞ்சு போயிடும். ஆனா நான் நடத்துற பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, எங்கேயுமே பாவத்தை போய் அழியவே அழியாது. இது வைராக்கியமான வார்த்தை அல்ல, விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசத்தின் வார்த்தை.
அப்படி ஒரு விசுவாசமும் தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சா, அந்த பிள்ளை எங்க போனாலும் போக முடியாதபடிக்கு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை மந்தைக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். மதியினம் அந்த பிள்ளையின் மேலே ஒட்டாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மதியினமும் பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகக்கூடான எரிச்சல்களை சத்துருக்கள் கொண்டு வருவார்களே, ஆனால் இனியும் 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 எந்த நாளும் அப்படிப்பட்ட சூழல் இராதபடிக்கு நாம் ஒரு சேர வானத்துக்கு நேராக இப்போ கைகளை வைப்போம். இப்பொழுது 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 நம் கைகள் உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறபடி நம் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாதுகாக்கப்படுவார்களாக. இந்த நீட்டப்பட்ட கரம் நம்மையும் நம் சந்ததியும் நம் குடும்பத்தில் உள்ள யாவரையும் பாதுகாப்பை நடத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் நம் கையை உயர்த்தும் பொழுது வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை கீழே போடுங்க. அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், இதை ஐடென்டிஃபை பண்றாங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து, அல்லேலூயா, கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார வைத்து ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. பாருங்க, இங்கதான் ஒரு மனம் தேவை, இங்கதான் குடும்பத்து ஒரு மனம் தேவை, இங்கதான் திருச்சபையில ஒரு மனம் தேவை. அப்போ இது வெற்றி எப்போ உண்டாகும்? எல்லாரும் அந்த தரிசனத்துல நிற்கிறவர்கள் தான். அத்தனை பேர் ஜனங்கள் இருந்தாங்க. யார் மலை மேல ஏறினா? ஆரோனும் ஊரும். அப்ப தரிசனத்துல நிற்கிறவர்களுக்கு அந்த வெற்றியில பங்கு கிடைக்குங்க. தரிசனத்துல நிற்கிறவங்களுக்கு அந்த வெற்றியில பங்கு கிடைக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் தரிசனத்துல நிற்க போறேன். சொல்லுங்க வாய்ந்த, நான் தரிசனத்துல நிற்க போறேன். தரிசனத்துல நிக்கிறோம், பாவ பக்கம் நிக்க மாட்டான். வாலிப பிள்ளைகளை, நான் தரிசனத்துல நிக்க போறேன், நான் தரிசனத்துல நிக்க போறேன். பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, நான் தரிசனத்துல தரிசனத்துல நிக்கிறோம். பாவத்தின் பக்கம் நிக்க மாட்டான். பாவம் அவன் அண்டி கொள்ளவே கொள்ளாது. பாவம் அசிங்கமா வராது, அழகா வரும். அழகுதான் அட்மையர் பண்ணும். அசிங்கம் உங்களை அட்மையர் பண்ணாம, அழகு உங்களை அட்மையர் பண்ணும். அழகா தான் வரும். உன் பார்வைக்கு அழகாய் தெரிகிறது, கர்த்தர் பார்வைக்கு அசிங்கமா இருக்கும். பார்வைக்கு அழகாய் தெரிகிறது, கர்த்தர் பார்வைக்கு அசிங்கமா இருக்கும். கர்த்தர் பார்வைக்கு அசிங்கமா இருப்பது என் பார்வைக்கும் அசிங்கமா இருப்பதாக. இதைத்தான் கைகளை உயர்த்தி கேட்கணும். இதைத்தான் கேட்கணும். இதை கேட்கும் பொழுது என் விருப்பத்தின்படி ஒருவன் அங்க ஜெபிக்கிறான். யாராவது பரலோக முற்று நோக்கி பார்ப்போம். நம்ம ஏதோ ஒரு மூலையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயத்தினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கைகள் உயர்த்தப்பட்டபடினால வெற்றி வருதுங்க. இப்போ புரிஞ்சிருச்சா உங்க கருத்துல எவ்வளவு வெற்றி இருக்குன்னு? இனி கையை உயர்த்துவீங்களா, கட்டி கொண்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. இப்ப என் கை எதுக்காக பயன்படும் புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த கையினால எவ்வளவு வெற்றி வரும் புரிஞ்சிருச்சா? நம் கரம் வெற்றியை கொடுக்கிற கரங்க. எப்போ வெற்றியை கொடுக்கிற கரம்னா வானத்துக்கு நேர கை நீட்டும் பொழுது அதை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். இனி உங்கள் ஜெபங்கள் வித்தியாசமாய் பார்க்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உங்கள் ஜெபம் வித்தியாசமாய் பார்க்கப்படுவதாக, வித்தியாசமாய் பார்க்கப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். கையை நீட்டி இவர்கள் பிழைத்தார்கள். இவர்கள் கானான் தேசத்தை சொல்லுங்கள் கொண்டார்கள். ஐயரை போல மாற வேண்டும் என்று கடலில் நடந்தார், விழுந்தார். அவர் கையை நீட்டினபடியினார். அதனால பேதுரு கையை கீழே போடல, கையை நீட்டிட்டார். நீட்டப்பட்டபடினால அவனுடைய வலது கரத்தை பிடித்து, அல்லேலூயா, ஏசாயா புத்தகம் 51:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கையை நீட்டவனுக்கு
ஆண்டவர் கைவிடுகிற தேவன் இல்ல, கையை பிடிக்கிற தேவன். விசுவாசிக்கிறேன் ஜெபம் வித்தியாசமாய் மாறும். விசுவாசிக்கிறேன் நீங்க வல்லமையுள்ளவர்களா மாறி போறீங்க. தரித்திரக்காரம் அல்லமா, பாவக்காரம் அல்லமா. எது வரைக்கும் பாவக்காரம், எது வரைக்கும் தரித்திரக்காரனா இப்படி நீட்டும் பொழுது, இப்படி நீட்டும் பொழுது இந்த பாவக்கரமும் தரித்திரக்கரமும் இப்படி நீட்டும் பொழுது பரிசுத்த கரமாய் மாறுகிறது. ஏன்னா என் வலது கையை ஒருவர் பிடிக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னோடு துணை நிற்கிறபடியினாலே இனி நான் பாவ வாழ்க்கையிலும் தரித்திர வாழ்க்கையிலும் போகிறது இல்லை, ஆறுகள் என் மேல் பொருளுவதில்லை, அக்கிரமங்கள் யுத்த குதிரை வீரர்கள் என்னை மேற்கொள்வதில்லை, மனமடி வாக்குவதில்லை. ஏனென்றால் நான் செடியோடு இணைக்கப்பட்ட கனியானே. எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் மேலானவராமா. அவருக்கு முன்பாக நீ கரத்தை நீட்டும் பொழுது மனுஷனுக்கு முன்பாக நீ கரத்தை நீட்ட முடியாது. தெளிவாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு முறை மோசேக்கு உன் கோலை உயர்த்தி கையை நீட்டு என்றார். மறுமுறை மோசேக்கு உன் கோலை உயர்த்தி கையை நீட்டு என்றார். அந்த ஒரு முறை ஒரு விசை சொல்லும் பொழுது பாதை இல்லாதவர்களுக்கு பாதை காட்டப்பட்டது. மறுமுறை சொன்னதை செய்யும் பொழுது பாதையிலிருந்து கடந்து வந்து அக்கறையிலிருந்து இக்கரை வந்ததுக்கு பின்பாக மீண்டும் சொல்லப்பட்டது எதுக்கென்றால் தொடர்ந்து வந்த சற்று மடிந்து போவதற்காக. நீ கையை நான் நீட்ட மாட்டேன் என்று அக்கறை போயினும் நீ நடந்து போவாயானால் இக்கரையிலிருந்து அந்த பாவம் அந்த அக்கிரமம் உன்னை தொடர்ந்து கொண்டு வரும். விரும்பாதே. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நிலைக்கால்களில் இல்லாதபடிக்கு, இருதயத்தில் இல்லாதபடிக்கு அவைகளை கைகளை உயர்த்தி அகற்றி போடு. அவர்களிடத்திலே பேசுகிறபடியினாலே, அவர்களிடத்திலே பழகுபடியினாலே, அந்த மனிதர்களோடு நான் இணைந்து கொள்கிறதுனால என்ன கிடைக்கும் என்றால் அக்கிரம சிந்தை உள்ளவனாக. ஆனால் நான் தேவனோடு கையில நீட்டுவேனே, ஆனால் என் குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை யுத்தம் வந்தது. அங்கே கர்த்தர் இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை இருந்தது. மலை உச்சி மேலே மோசே கைகளை உயர்த்தினார். கர்த்தர் எல்லா வேளையிலும் இருப்பார் என்றால் இல்லை. அவருடைய வார்த்தை எல்லா வேளையிலும் அவர் வார்த்தையை கொண்டு நீ கைகளை உயர்த்து, நீ பிழைப்பாய், நீ வெற்றி அடைவாய். Raise your hand. Victory belongs to you. You want to win, not to lose. You are not a loser. God found you as a loser, but He is making you to win your battle. He is going to fight. He is going to fight your battle, not you. யுத்தத்தை அவர் செய்ய போறார், நீ அல்ல. நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் கைகளை உயர்த்து. குடும்பத்தின் மேலே உன் கைகளை உயர்த்து. வியாபாரத்தின் மேலே உன் கைகளை உயர்த்து. வேலை ஸ்தலத்தின் மேலே உன் கைகளை உயர்த்து.
கை கொடுத்த மனிதர்களுக்கு முன்பாக கைகளை உயர்த்தும். நீ காக்கப்படுவாய். குடும்ப தலைவிகளே, என்னால் வரை நான் கைகளை உயர்த்தல, பரவாயில்ல. இனி இந்த சனம் முதல் கொண்டு என் சமம் கைகள் உயர்த்தப்பட்டதாக இருக்கும். நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர் திருமணம் பற்றுகிறபடியினால சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனமாக Jesus, your way, wow, Yahweh, 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 Jesus. ஒரு சமாதானம் எங்களை ஆளுகை செய்யணும். ஒரு சமாதானம் எங்களை ஆளுகை செய்யணும். Thank you, Holy Spirit. உடைந்த கைகள் வானத்துக்கு நேராய் இனி நீக்கப்படுவதாக. தாமரை மாசிட்டு காத்துக்கொள்ளுங்க. விட்டு வந்த பாதையை நாங்கள் நின்று பாராதபடிக்கு எங்கள் கரத்தை உயர்த்துகிறோம். இருக்கிற பிள்ளைங்க கைகளை நீட்டுங்க. ஆண்டவர் கரைக்கு கொண்டு வந்துட்டார். இந்த கரையில இயேசுகளோடு இருக்கிறார். அந்த கரையில நீங்க விரும்பினது, விரும்பின மனிதன், விரும்பின மனுஷி, விரும்பின பொருட்கள், விரும்பின ஆசவாசங்கள், விரும்பின காரியங்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு இக்கரையில எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ உங்க கையை உயர்த்தி அதை மூட உங்களுக்கு சித்தமா? மூடணும் நினைக்கிறவங்க மூடலாம், வேண்டாம் நினைக்கிறவங்க கையை தொங்க போடும். நீங்க கையை உயர்த்தி அதை மூடணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கை உயர்த்தப்படுச்சு. கை அந்த இடத்தை விட்டு கடந்து வரணும், அந்த பாவத்துல இருந்து கடந்து வரணும், அந்த வேதனையிலிருந்து கடந்து வரணும். இனி நான் ஆண்டவருக்காக செத்தாலும் சாவனே தவிர திரும்பி நான் பின்னிட்டு வர மாட்டேன். குடும்பஜபம் பண்ண கையை உயர்த்தி வெற்றி உண்மைதான். இந்த வருஷத்தை கர்த்தர் மேன்மைப்பட செய்வார். தலைமுறையாய் நிந்திக்கப்பட்ட இடத்துல அப்படின்னு கொண்டு வந்து, ஆனாலும் தலைமுறை நித்திய மகிழ்ச்சியா வைப்பன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப கைகளை உயர்த்த முடியுமா? முடியும்னு நினைக்கும் போது கையை உயர்த்துடுங்க. கையை கட்டி வைக்காதீங்க. எஸ், ஐ am going to serve to my Jesus Christ. I am ready to serve to my Jesus Christ. இது நாள் வரைக்கும் எத்தனை வருஷம் திருச்சபைக்கு போனீங்கன்றது முக்கியம் இல்ல. பிறந்த குழந்தையை போல, தாயை கழுகிற பச்சை குழந்தையை போல, பால் கழுகிற பச்சை குழந்தையை போல கைகளை உயர்த்தும் பொழுது நம் கரத்தை அவர் தொழுகிறவராக இருக்கிறார். கரத்தை நீட்ட முடியுமா? தேவச்சனமே, நீட்ட முடியுமா? இது ஃபைனல் கால்னு சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் கால்னு சொல்லலாம். உன் வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையை தரப்போறன்னு சொல்லலாம். நீ எப்படி வேணாலும் பிடிச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையில இருந்து உன்னை தூக்கி எடுத்து, சேற்றில இருந்து உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி உன்னை ஜெபிக்க வைக்க போறாரு. அதுக்கு நீ ஆயத்தமான கேட்கிற. I am ready to raise your hands. If you are ready to raise your hands, then the victory belongs to you. You are going to win the battle through Jesus Christ. நீ போராடி ஜெயிக்கலாம், போராடி வெளில வந்துடலாம். பார்டர் லைன்ல நிக்கிற பிள்ளைய பார்டர் லைனை விட்டு வெளில வந்துடு. கானான் தேசத்துக்குள்ள ஒரு காலு, எகிப்துக்குள்ள ஒரு காலு வச்சுன்னா சமுத்திரம் எப்ப வேணாலும் மூடப்பட்டலாம், ரதங்கள் வந்து ஒரு காலு வெட்டிட்டு போயிடும். இல்ல, அவருடைய பரிபூர்ணமாய் தேவை. அவர் உங்களை காயப்படுத்துகிற தேவன் அல்ல, உங்களுக்கு மருந்து கட்டுகிற தேவன். There's a final call to everybody. Can you all raise your hands and surrender yourself? Can we stand together in the presence of God? சேனைகளின் தேவன் நம்மோடு
சொல்ல முடியுமா? சேனைகள் என்னோட இருக்க. கைகளை உயர்த்தி கொண்டு, கைகளை தூக்கி போடாது, கீழே போடாது. எல்லா கண்ணும் மூடி நான் விசுவாசிக்கிறேன். யாரையும் பார்க்க வேண்டாம். தூக்க முடியாத கரத்தை நீங்க தூக்க வைக்கிறாரம்மா. மீண்டும் ஒரு முறை சேனைகளின் தேவன் ஏன் தூக்க வைக்கிறாருன்னா, இவ்வளவு நாள் நீ மனுஷன் முன்பாக இப்படி நீட்டன கோபம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் உன்னை நீட்ட வைக்கிறது நீ மனுஷன் முன்னாடி நீட்டக்கூடாது. நீ நீட்டிட்டாலுமே நீ பாவரிக்கப்பட்டதுக்கு சமம். நீ நீட்டிட்டாலுமே நீ சரண்டர் ஆனதுக்கு சமம். நீ நீட்டிட்டாலுமே நான் உன்னை பாதுகாக்க போறேன். Are you ready to raise the hand? Can you adore your victory? வெற்றியை நீ சோதித்துக் கொள்ள முடியுமா? இனி இந்த கையை அக்கிரம கையா மனுஷன் பார்க்க போறதில்ல. இனி இந்த கையை பாவ கையா மனுஷன் பார்க்க போறதில்ல. உன் சாட்சி ஜீவ புஸ்தகத்திலே நன்மையாய் எழுதப்படும். You are going to give a gift to the people. உன் எனிமிக்கு நீ நன்மையை செய்ய போற. உன் எனிமிக்கு நீ நன்மையை செய்ய போற. அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த போற. அல்லேலூயா. எனிமினா என்ன சொல்றது? நம்ம மன்னிக்க முடியாதவர்களுக்கு, ஆவிக்குரிய சத்துருக்கள் எல்லாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில போகக்கூடிய எல்லா காரியத்தையும் தடையா இருக்கிற சத்துருக்களை கைகளை உயர்த்தி அதமாக்கி போறாங்க. இன்னைக்கு கை நீட்டப்படும் பொழுது, உங்கள் கரங்கள் கர்த்தரால் புதுப்பிக்கப்படும்படியா, உங்கள் பலவீன கரங்கள் கர்த்தரால் பலப்படும்படியான ஒரு சூழலை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறாரம்மா, உண்டு பண்ணுகிறார். God's handling. கர்த்தர் ஆளுகை செய்கிறத, இறைவன் ஆளுகை செய்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சூழ்நிலை வித்தியாசத்தை காண போறோம். வித்தியாசத்தை காண திருச்சபையே நீங்களும் நானும் வித்தியாசமாய் பார்க்கப்பட போகிறோம். கர்த்தருக்குள்ளாக பார்க்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்குள்ளாக வாழ்கிறதை அநேகர் பார்க்க போறாங்க. தேவச்சனம் இது ஆர்டினரியான தேவ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஆர்டினரியா உள்ள வந்துக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ராடினரியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் கரங்களை மேலே தூக்க முடியாதபடிக்கு எந்தெந்த காரியங்கள் உங்களை கீழே இழுக்கிறதோ அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதமாக்கப்படுவதாக, அவைகளெல்லாம் அதமாக்கி போகப்படுவதாக. மனிதனாகட்டும், மனுஷியாகட்டும், சூழ்நிலைகள் ஆகட்டும், இறைவனுக்கு புரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இனி உங்களிடத்திலே, உங்கள் உள்ளத்திலே, வீடுகளிலே இல்லாதபடிக்கு கர்த்தர் தம் கரத்தினால் அவைகளை மேற்கொண்டார். God raised his hand and victory belongs to you. God raised his hand and victory belongs to you. வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. பணியிடப்பட்ட கரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக இருக்க கருப்பட்டார். காத்துக்கொள்ளுங்க. இது உங்க ஊழியப்பா. நாங்கள் செல்வோம், நீர் பெறுவோம். எங்களுடைய பாதத்தில் கொடுக்கணும். பிள்ளைங்க காலையில் இருந்திருக்கிறாங்கப்பா. இந்த காரியத்தில் நன்மைகள் செய்யுங்கப்பா. சமூகத்தில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கிறாங்கப்பா. ஆசீர்வாதத்தை பலிக்கு பெருகச்சு. கைகள் உயர்த்தப்படட்டும். மனுஷனுக்கு முன்பாக தேவன்